அந்த சூழ்நிலையில் இந்த பின்னடைவு ஏற்பட்டதுமே ஏற்கனவே மோடி, அமித்ஷா அந்த இரட்டையர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண், ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் மோடி, அமித்ஷாவிற்குமான முரண். அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த கட்ட தேசியத்தில் அளவில் முன்னிறுத்தப்படுத்த வேண்டிய தலைவராக வந்து யோகி ஆதித்யநாதன் பார்க்கப்படுகிறார் அப்படின்ற அந்த ஹேஷியங்கள் இல்லாத இந்த கணிப்புகள் இருக்கல்ல, அதெல்லாம் வந்து அவர்களை மேலும் மேலும் வந்து ஒரு மாதிரி பதற்றப்படுத்துது, இல்லை ஒரு 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 அன்செட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தது மோடி, அமித்ஷாவுடைய இரண்டு பேரையும். அப்போது மோடியை முன்னிறுத்தி ஒரு பெரிய தோல்வியை காணும் பொழுது, அப்போ ஒரு பக்கம் வந்து அமித்ஷா ஆதித்யநாத்துக்கு எதிராக, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வந்து அங்கே உள்ளூர்லேயே இருக்குது. 2 முறை இந்தியாவினுடைய மிகவும் பெரிய மாநிலம் இந்த சென்ஸ் வந்து பரப்பளவில் இல்லை, ஜனத்தொகையின் அடிப்படையில் பெரிய மாநிலம், அதிகமான, அதனால தான் அதிகமான மக்களவை தொகைகள் 80 பேர் இருக்காங்க, 80 தொகுதிகள் அங்கே. அப்போ அந்த மாநிலத்தை வெற்றி பெறுறது தான் வந்து பார்லிமெண்ட்டை பிடிக்கிறதுக்கான வழின்றது எல்லாத்துக்குமே தெரியும்.